கண்ணனுடைய வேலை பார்த்திங்கன்னா, மாடுகள் மேய்க்கிறது. கொண்டு போய் மாடுகளை மேய்க்கிறதுக்கு விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடுறது, புல்லாங்குழல இனிமையாக வாசிக்கிறது, அவருடைய வேலையை அவர் பாட்டில் பார்த்துட்ருப்பாரு. ஒரு தடவை அவருக்கு பயங்கரமான பசி. இப்போ தூரத்தில் பார்த்தீங்கன்னா, ரிஷிகள் நிறைய பேர் சேர்ந்து யாகம் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட, நீங்கள் அந்த ரிஷிகள்கிட்ட போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, நம்ம சாப்பிட்லாம். கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, கண்ணன் தான் அனுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னாராம். சரின்னு இவங்க அவங்க கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஓடுறாங்க. ஓடி போயிட்டு, எங்களுக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருமே எதையுமே கண்டுக்கிறவே இல்லையாம். கண்ணனுக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்பவும் எதையுமே கண்டுக்கிறவே இல்லையாம். அதோட நின்று நின்று பார்த்துட்டு ஏமாந்து போய் வந்துட்டாங்க. வந்து கண்ணன்கிட்ட சொல்லும்போது அவர் சொல்லியிருக்காரு, அவங்களுடைய மனைவிமார்கள்ட்ட போய் கேளுங்க. அவங்க எல்லாரும் இங்கே யாகம் வளர்க்குறதுனால கண்டிப்பாக மனைவிமார்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பாடு ரெடி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. உடனே அவருடைய நண்பர்கள் எல்லாருமே ஓடியிருக்காங்க அவங்க வீட்டுக்கு. போயிட்டு இந்த மாதிரி உணவு வேணும் கண்ணன் கேட்டான் அப்படின்னு சொன்னோன்னே, யாகம் விட்டு வந்து உணவு அருந்த வருவாங்க இல்லையா ரிஷிமார்கள், அவங்களுக்காக இனிப்பு பண்டங்கள், தயிர், பால்னு நிறைய வகைகள் செஞ்சு வச்சுருந்துருக்காங்க. உடனே கண்ணனுக்காகன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரிஷிமார்கள் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கண்ணனுக்காக அப்படின்னு சொன்னனால, உணவு கொடுக்கும்போது கண்ணனையும் நம்ம பார்க்கலாமே அப்படின்னு எல்லாரும் கிளம்பி கண்ணனை பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க. வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கள்லேருந்து அந்த கண்ணன் எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் உணவு பரிமாறியிருக்காங்க. எல்லோரும் நல்லா வயிறார சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வருது, ஐயையோ கணவன்மார்கள் வந்து போ வேணாம்னு சொன்னாங்க இல்லையா, அதை நினச்சி பயப்படுறாங்க. அப்போ கண்ணன்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் வீட்டுக்கு போனால் எங்களுடைய கணவன்மார்கள் எங்களை ஏற்றுக்கிறவங்களான்னு எங்களுக்கு தெரியலையே, அவங்க வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லியும் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னைய மனசில் நினச்சிக்கிட்டு போங்க, அதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்புறம் அது மாதிரியே போகிறாங்க. போனதுக்கு அப்புறமா ரிஷிமார்கள் யாருமே கோவப்படவே இல்லையாம். அவங்களோட மனைவிமார்களை எப்பவும் போல ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு ரிஷி மட்டும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம். ஆனாலும் அந்த மனைவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்ணனையே நினச்சி அதே பக்தியிலே வாழ்ந்து கடைசி வரைக்கும் கண்ணனை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்துட்டு இறந்தும் போயிருக்காங்க.